ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். ஹலோமா, எப்படி இருக்கீங்க? ஹலோ மாறன், நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்குமா. உங்களுக்கு உடம்புல எப்படி இருக்கு? உடம்புலாம் நல்லா இருக்கு மாறன். ஆனால் மனசு தான் சரியில்லை. ஏம்மா, என்னாச்சு? ஏன்னு உனக்கு தெரியாதோ? அம்மா பார்க்கணும் உனக்கு தோணவே இல்லைல்ல? வீட்டுக்கு வந்து 2 வருஷம் ஆகுது. வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கல? அம்மா, நான் தான் உங்களை பார்த்துட்டு தானே இருக்கேன். என்ன சொல்ற நீ? எனக்கு உன்னை இப்போவே பார்க்கணும். வா மாறன். அம்மா, இப்போ என்ன? உங்களுக்கு என்ன பார்க்கணும் அதானே? ஆமாம் அம்மா, அப்படியே வீடியோ காலுக்கு வாங்க. மாறன், நான் உன்னை நேரில் பார்க்கணும்னு சொன்னேன். நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நீ எதுக்கு அங்கே இருக்கணும்? ஏம்மா, உங்களுக்கு தெரியாதோ? மாறா, அண்ணன் எத்தனை நாள் அதே நினைச்சிட்டு இருக்க போற? உன்னோட படிப்பு தான் முடிய போகுதுல்ல? நீ வந்து கம்பெனி பார்த்துக்கோ. அம்மா, என்னால் அது மறக்கவும் முடியாது, அங்கே வரவும் முடியாது. வர முடியாதுன்னா என்ன அர்த்தம்? நீ எதுக்கு தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க? நீ எதுக்கு ஹோட்டலாக போயிட்டு வேலை கேட்குற? இது மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சா அப்பா ரொம்ப வருத்தப்படுவாரு. தெரியுமா? ஏன்னா உங்க பிள்ளை சமையல்காரன்னு சொன்னா உங்க பிரஸ்டேஜ் தான் போயிடும்ல. அதானே வேணாம்னு சொல்றீங்க? என்ன மாதிரி பேசுற? நீ படிச்சதுக்கு அதுக்கு எங்கன்னா சம்மந்தம் இருக்கா? நீ வந்து கம்பெனியை பார்க்குற வேலையை மட்டும் பாரு. அம்மா, என்னால கம்பெனியை பார்த்துக்க முடியாது. அதான் உங்க மூத்த பிள்ளை இருக்கான்ல, அவன் வேணா கம்பெனியை பார்த்துப்பான், உங்க கௌரவத்தையும் காப்பாத்துவான். மாறா, நீ எதுக்கு இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அப்பா அதிகமாக உன்னை பற்றி நினைச்சு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு உடம்பு செலமே ஆகிடுச்சு. நீ தான் வந்து பொறுப்பாக கம்பெனியை பார்த்துக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா நீ என்னென்ன இப்படி பண்ற? ஏமா, மக சமையல்காரன் 4 பேருக்கு தெரிஞ்சா அசிங்கமா பாப்பாங்கண்ணா. இல்ல இவன் எப்படி புள்ளன்னு சொல்றதுண்ணா? ஏன்டா இப்படி பேசுற? கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்கம்மா. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, இந்த வேலை தான் நான் செய்வேன். நீங்க என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். சரி, அதை விடு, அப்புறம் பார்த்துக்கலாம். நீ கிளம்பி வீட்டுக்கு வா. எதுக்குமா? நான் தான் வரமாட்டேன்னு சொன்னேன்ல. மாறா, அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். அதான் நீயே வா. என்னம்மா சொல்றீங்க? அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு எடுத்துருக்கோம். அதான் நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம். நீயே வா. ஓ, அப்படியா? உங்க அருமை புத்திரன் என்ன சொல்றான்? அவன் என்ன சொல்ல போறான்? ஓகேன்னு தான் சொன்னான். என்ன ஓகேன்னு சொன்னானா? என்னம்மா அவன் நினைச்சிட்டு இருக்கான்? ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுத்தது பார்த்தாதாம்மா இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கணும் பாக்குறானா என்ன? மாறா, என்ன பேசுற? அவன் உன் அண்ணன்டா, மறந்துட்டே என்ன? இப்படிலாம் பேசாத. அந்த உறவுல எப்பயோ முடிஞ்சு போச்சு. அவன் எனக்கு அண்ணனும் இல்ல, நான் அவனுக்கு தம்பியும் இல்ல. ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசம் பண்ணது இல்லாம இப்ப இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டானா? மாறன், சும்மா இப்படியே பேசிட்டு இருக்காத. என் பையன் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். அவனுக்கு பொண்ணு பார்க்க போறோம், அவ்வளோதான். அம்மா, எதுக்கு இப்படி பண்றீங்க? அவ என்ன பண்ணாலும் மறந்துட்டீங்களோ? இங்க பாரு மாறன், முடிஞ்சதை பத்தி பேச எதுவும் இல்லை. எனக்கு என் பையன் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். கல்யாணம் ஆனது அவனே மாறிடுவான். அம்மா, அவ எப்பயும் திருந்திக்க மாட்டான். அந்த பொண்ணோட லைஃபை ஸ்பாயில் பண்ணாதீங்க. அதே மாரி நீங்க பொண்ணு பாக்குறதா இருந்தா அந்த பொண்ணை பார்த்து நானும் பேச வேண்டியதா இருக்கும் இவனை பத்தி. வாய மூடு மாறன். எங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியும். உனக்குன்னா 2 மாசம் தானே இருக்க உன் படிப்பு முடிய. படிப்பு முடிஞ்சு வீட்டுக்கு வர வழியை பாரு. அங்கேயே ஹோட்டலோட போயிட்டு வேலை தேடாத. இங்க வந்து பிசினஸ் கவனிக்கிற வழியை பாரு. நான் போனை வைக்கிறேன். அம்மா, சேட், ஏன் இப்படி பண்றாங்க? அம்மா, நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. அவன் என்னைக்கு திருந்திக்கவே மாட்டான். இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு எதுவும் நடக்காத மாதிரி இருக்கான். இப்ப என்னன்னா இன்னொரு கலந்துக்கு ஓகே சொல்லியிருக்கான். அவனுக்கு மனசாட்சியே இல்ல. பாவம், அவங்க இப்ப எங்க இருக்காங்களோ? மிஸ் நிபிதா, மிஸ் நிபிதா, நீங்க தானா? நான் டவுட்ல தான் வந்து பார்த்தேன். நான் இடையிருந்தே பார்த்தேன்னா உங்களை மாதிரியே இருந்தது. சரி, அதான் கிட்ட வந்து நேம் சொல்லி கூப்பிட்டு பார்க்கலான்னு வந்தேன். நான் உங்களை அங்கே பாப்பான்னு நினைக்கவே இல்லை மிஸ் நிபிதா. மிஸ் நிபிதா, டோன்ட் மைண்ட், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்னன்னு சொல்லுங்க சார். மிஸ் நிபிதா, எனக்கு சேரீ பற்றி எதுவும் தெரியாது. எனக்கு ஒரு சேரீ சூஸ் பண்ணி தரீங்களா? சார், நானா? ஆமாங்க மிஸ் நிபிதா, நீங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. எங்கள் அம்மாவுக்கு தான், எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே. அதான் இத்தனை வருஷம் லண்டன்லேயே இருந்துட்டேன். இந்த பர்த்டே தான் அம்மா கூட இருக்கா. சரி, அதான் அம்மாவுக்கு பிடிச்சதா வாங்கி தரலான்னு சேரீ எடுக்க வந்தேன். வந்து பார்த்தா எனக்கு எது எடுக்கிறது என்னன்னு தெரியல.
அதான் சுத்தி பார்த்தா நீங்க இருந்தீங்க. அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன். சூஸ் பண்ணி தரீங்களா? ம் ஓகே சார். உங்களுக்கு அம்மானா ரொம்ப பிடிக்குமோ? ஆமாங்க மிஸ் நிபிதா. அம்மானு யாருக்கு பிடிக்காம இருக்கும்? உங்களுக்கு? ஆமாம் சார், அம்மானே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா தான் எனக்கு எல்லாமே, என் உலகமே அவங்க தான். ஆனால் இப்போ எங்கள் அம்மா இந்த உலகத்திலே இல்லை. இல்லை என்னால தான். மிஸ் நிபிதா, இன்னமும் சொல்ல வந்தீங்களே, என்னாச்சு? ஒன்றும் இல்லை சார், வாங்க போகலாம். ஓகே நிபிதா. அப்புறம் நீங்க தனியாவா வந்தீங்க? இல்லை சார், எங்கள் அக்கா இமையா நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் வந்திருக்கோம். அவங்களாம் ட்ரெஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே மிஸ் நிபிதா, நீங்க மட்டும் தனியா இருந்தீங்களா? அதான் கேட்டேன். அப்புறம் இந்த saree உங்களுக்கு நல்லா இருக்கு. சார் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். ஓகே மிஸ் நிபிதா. மிஸ் நிபிதா, நீங்க பேர் அழகு. நான் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். ஆனா உங்களை மாதிரி யாரும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நீங்க அவ்வளவு அழகு. முழுசா எனக்குள்ள வந்துட்டீங்க. இனி எப்பவும் என்னை விட்டு போக கூடாது. போக விட மாட்டேன். ஹலோ. ஹலோ மச்சி, எப்படி இருக்க? என்ன அங்க போனதை என்ன மறந்துட்டியோ? ஒரு கால் கூட பண்ணல. அப்படிலாம் இல்லை மச்சி, கொஞ்சம் ஒர்க் டென்ஷன், அதான் கால் பண்ண முடியல. ஓகே மச்சி, என்ன எப்படி போகுது? ஓகே தான். ஓகேனா உனக்கு தான் போக இஷ்டமே இல்லையே. திரும்ப எப்போ வருவ? இல்லை மச்சான், இனி அங்க வர மாதிரி ஐடியா இல்லை. என்ன மச்சி சொல்ற? அப்படின்னா அங்கேயும் உன்னோட மன்மத நிலையை ஆரம்பிச்சிட்டியோ? சே அப்படிலாம் இல்லடா. ஏன் மச்சி, அங்கே ஏதோ பொண்ணு செட் ஆகலையோ? டேய், அதெல்லாம் நான் விட்டுட்டேன். என்ன விட்டுட்டியா? நீயா? ஆமா மச்சி, நான் அங்க ஒரு பொண்ணை லவ் பண்றேன்டா. லவ் பண்றியா? இப்பதான்டா போனேன், அதுக்குள்ள லவ்வா? உன்னோட டிக்ஷனரியில லவ்னாவே எங்க ரூம் புக் பண்ணலாம் தானே? இது என்ன புதுசா இருக்கு? அதெல்லாம் அப்போ மச்சி. ஏய் மச்சி, நீ அதனாலதான் ஊர் பக்கமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப என்ன புதுசு புதுசா சொல்ற? அது என்னன்னு தெரியல மச்சி. இப்போ இங்க இருந்து எங்கேயும் போக கூடாதுன்னு தோணுது. மச்சி, எனக்கு கம்பெனிக்கு போகவே பிடிக்கலடா. பிடிக்காம தான் போனேன். அங்க போனதும் ஒரு அழகான பொண்ணு எனக்கு பூ கொடுத்தா. அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இப்போதான் எனக்குன்னு. அவ கூட மட்டும்தான் வாழணும், அவளுக்கு எனக்கானவளா சொந்தமாக்கணும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதான் மச்சான், எல்லாத்தையும் மறந்துட்டேன். என்ன மச்சி நீ எப்படி சொல்ற? ரூம் போட்டோமோ மேட்ரு முடிச்சோமான்னு சொல்லுவ, இப்ப என்னவோ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? மச்சி, இவளை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு எந்த பொண்ணும் அழகா தெரியலடா. யார் மேலே ஒரு அட்ராக்ஷன் வரல. இவ கூட மட்டும் வாழ்நாள் முழுவதும் வாழணும்னு தோணுது. ஆனா மச்சி, நீ இப்படி பேசணும் கொஞ்சம் கூட நினைக்கவேடா. நீ என்ன சொல்லுவ? ஒரு பொண்ணு ஒரு நைட்டுன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப என்னடா டோட்டலா மாறிட்ட? ஓகே மச்சி, பாய், நான் நைட்டு கால் பண்றேன். சார் போலாமா? ஓகே நிபிதா, தேங்க்யூ. வாங்க சார். இவளுக்கு எப்படி பார்த்தாலும் அழகா தான் இருக்கா. நிபிதா, நீ எனக்கானவ. பப்ளிக் பிளேஸ்ல பொண்ணுங்க மேல கைய வைக்கிறான். என்ன திமிரு இவனுக்கு? இப்ப மூஞ்சி பார்த்தா தெரியுது பச்சை பொம்பளை பொறிக்கன்னு. சில்லுன்னு காத்து, நான் வேணும்னு பண்ணல. நீயே என்ன தப்பா நினைக்காத. இந்த மாதிரி அடங்க சும்மா விடக்கூடாதுக்கா. இவனெல்லாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். முட்டிக்கு தண்ணாதான் இவனுங்களும் அடங்குவானுங்க. ஆமா, இவனுங்களும் அப்படிதான் பண்ணணும். இதுக்குன்னு அழையறானுங்க. சரி விடுங்கக்கா, நீங்க போங்க. இல்லம்மா, இவனால இப்பயே விடக்கூடாது. நான் இப்பவே போலீஸ் கால் பண்றேன். இல்லைன்னா அண்ணன் எத்தனை பேர் மேல இடிப்பான் கைய வைப்பான்னு தெரியாது. நீங்க போங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். டே பொறுக்கி, வேணும் தானே என் மேல வந்து இடிச்சிருக்க? நான் கூட தெரியாம தான் என் மேல மோதிட்டேன்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது நீ வேணும் பிளான் பண்ணி பண்ணிருக்கானே. உன்னை போகவே எரிச்சலா இருக்கு. இப்படிதான் பொண்ணுங்க மேல இடிக்க வேண்டியது, அப்புறம் சாரி சொல்ல வேண்டியது. என்ன சாரி சொல்லிட்டா தெரியாம பண்ண மாதிரி ஆயிடும்ல. அதான் நம்ம பிளான். இல்லைங்க, நிஜமாலுமே இது தெரியாம தான் நடந்தது. இப்படி தெரியாம நடந்திருக்கும். மேல கைய வைக்கிற பொம்பளை பொறுக்கி, உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்கு. இதே வேலையா தெரிய வேண்டியது. செட், இனி என் வாழ்க்கையில உன்னை பார்க்கவே கூடாது. என் வாழ்க்கையிலே ஒஸ்டா நாள்னா இந்த நாள் தான், உன்னை மீட் பண்ணதால. ஏன் சில்லுன்னு காத்து, நான் வேணும்னு பண்ணல. நீயே என்ன தப்பா நினைச்சு இப்படி பேசிட்டு போற. ஒரு சொல்லாலே கிளியே கொல்ல
சொல்லாதே கிளியே ஒரு சொல்லாலே கிளியே என்னை கொல்லாதே கிளியே அடிக்காயுமா என் விழி மாறுமா தலைவிதி மழையாய் வருவாயா குடையாய் வருவாயா அடே இப்ப என்னடா நடந்து போச்சு? மூஞ்சி இப்படி வச்சிருக்க, கட்டுப்பாடு முழங்க மாதிரி வெறப்பா இருக்க. நல்லா தானே இருந்தா, என்னாச்சு உனக்கு இப்போ? என்ன நிபிதா அடிச்சிட்டாங்களோ? அதான் மூஞ்சி இப்படி வச்சிருக்கியா? பார்க்க சகிக்கலடா, ஒழுங்கா மாத்து. எதுக்குடா இப்படி பாக்குற? என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை? என்னன்னு என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். இப்படி பாக்காதடா, எனக்கு ஒரே வெக்கமா வருது. எதுக்கு இப்படி வச்சுக்கணும் வாங்காம பாக்குற? நீ சைட் அடிக்கிற அளவுக்கு என்ன அழகா இருக்கனா? அப்பனா நான் பேர் அழகந்தான். டேய், உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை இப்போ? ஒழுங்கா வாயை மூடு, இல்ல வாய் பஞ்சர் ஆயிடும். போடா, உனக்கு பொறாம நான் எம்புட்டு கலரா அழகா இருக்கிறேன்னு. டேய் மச்சான், நிபிதா வராங்க. டேய் வாயிட்டு தான் சொல்றேன், நிபிதான்னு சொன்னது ஈனு பழ காட்டுவேன். இப்ப என்ன இஞ்சி தின குரங்காட்ட மூஞ்சி வச்சிருக்க? டேய் சரண், உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், வாயை மூடு. ஓகே. நம்பாள் எங்க போயிட்டா? அழகே, நீ எங்க இருக்கிறாய்? நான் உன்னை தேடிக்கொண்டு இருக்கிறேன். சார் வரும் சார். என்ன நடக்குதுங்க? நிபிதா வந்து கூப்பிடுறாங்க, இவன் திரும்பாம இருக்கான். நிபிதான்னு பேர் சொன்னது ஈனு பல்ல காட்டுவான். அவங்க எங்க இருக்காங்களோ அங்கேயே பார்த்துட்டு இருப்பான். இப்ப என்ன? வரும் சார். சொல்லுங்க மேடம். சாரி சார். சாரியா? எதுக்கு? தெரியல, சொல்லணும்னு தோணுச்சு, அதான். ஆண்கனாலே எனக்கு வெறுப்பு தான். ஆனா நீங்க அப்படி இல்லை. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு நீங்க வித்தியாசமா தெரியுறீங்க. காலம் என்பது மாறும் வழி தந்த காலங்களாகும் மேற்கு சூரியன் மீண்டும் காலையில் கிழக்கு தோன்றுதான் தீரும் நதியோடு போகின்ற படகென்றால் ஆடாதா ஆனாலும் அழகாக கரை சென்று சேராதா உயிரே என் உயிரே ஒரு வாய்ப்பை தருவாயா எரும மாடு, தள்ளி நில்லு, வழி விடு. ஏம்மா இவ்வளவு பெரிய கண்ணாடி போட்டு உனக்கு கண்ணு தெரியல? இங்க எம்புட்டு இடம் இருக்கு, இப்படி போனா வேணாம்னு சொல்லுதா? ஏன் நீ தள்ளி நிக்க மாட்டியா? என்ன தண்ணி உங்களுக்கு பிரச்சனை? ஆளாளுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிருக்கீங்க. மூஞ்சி பக்கம் சகிக்கல, காட்டு எருமை மாதிரி இருக்கு. நீ மூடு, உன்கிட்ட யாரும் கேட்கல, தள்ளு. சீனியர், ஹலோ ஹலோ சீனியர். சரிதான், இங்க என்ன நடக்குது என்ன நடந்திருக்குதுன்னு எதுவும் பாக்குறது இல்ல. எங்க இருக்கணும்னு மறக்க வேண்டியது. ரொம்ப நேரம் பாக்காதீங்க சீனியர், கண்ணு வலிக்க போகுது, கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுங்க. ஒரு ரியாக்ஷனும் இல்ல. சீனியர், உங்க அக்கா வராங்க. வரட்டும். அப்படியா? சித்தி, இங்க பாருங்க உங்க தம்பி என்ன பண்றாங்கன்னு. லவ்ஸ் விடுறாரு. அக்கா, என்ன கூப்பிட்டீங்களா? ஐ நம்மாளு. ஆமா கவி, உங்க மாமா உனக்கு ஒண்ணு வாங்கி வச்சிருக்காரா, அது உன்கிட்ட கொடுக்கணுமா? அப்படியே மாம்ஸ். ஆமா கவி, நான் வீட்டுக்கு போயிட்டு தரேன். ஓகே மாம்ஸ். உன்னை வெள்ளாவே வச்சு தான் வெளுத்தாங்களா, இல்ல வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களா? சாணியில ஊற வச்சு வளர்த்தாங்க. பொண்ணாட என்ன வேலை பண்ண பாக்குற? இங்க ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஏங்க கவி, நீங்க நடந்து நடந்து உங்களுக்கு டயர்டா இருக்கும், நான் வேணா உங்களுக்கு ஜூஸ் வாங்கிட்டு வரவா? சொல்லுங்க கவி, 1 ஜூஸ் 2 ஸ்டார்? அட பண்ணி பையலே, இருடா உனக்கு இருக்கு. சரோ 1 ஜூஸ் 5 ஸ்டார், அதான் கரெக்டா இருக்கும். பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகி ஓவியம், 2 கண்ணா, ஒவ்வொன்றும் காவியம். நீங்க எப்ப இப்படிதானா? அண்ணாவா? யாரே சொல்ற? உங்களை தானா அண்ணா? இதுக்கு நீங்க என்ன 4 அடி கூட அடிச்சிருக்கலாம். என்ன அண்ணன்னு சொல்லிட்டீங்களே, என்னால தாங்க முடியல. தாங்க முடியல எதுக்கு இருக்க? சாவுலே, செத்த பையலே சாவு. பேச்சாடா பேசுற பேச்சு, கொஞ்ச நஞ்சு பேச்சா பேசுன. உனக்கு இது தேவைதாண்டி மாப்பிளே. இருக்கிறது 4 எறும்பு, ஊதி விட்ட எந்த சுடுகாட்டுல வீந்து கிடப்புன்னு தெரியல. அடுத்து இவங்களா? ஐயோ
பைத்தியக்கார கொடுத்துட மாட்டிட்டேனா பர பாடம் இருக்கே. ஆண்டவா என்னால முடியல, இவங்க தொல்லை தாங்க முடியல. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நிவிதா, டீ குடிக்கிறீங்களா? கேக்கல, என்ன சத்தமா சொல்லுங்க. என்ன இது? என்ன இதுன்னு கேக்குறல. இமையா, டீ குடிக்க போலாமான்னு? ஓஹோ, இங்கெல்லாம் பார்த்தா டீ குடிக்கிற மாதிரி தெரியல. இங்கெல்லாம் கூப்பிட மாட்டீங்க, நாங்களும் குடிப்போம். இமையா குடிப்பியா? சொல்லவே இல்ல. ஆமா, ரொம்ப முக்கியம். இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். கொப்பத்தா மவனே, நீ செத்தடா அன்னைக்கு. என்னடி சொல்ற? நிச்சயம் முடிஞ்சிருச்சா? என்ன கூப்பிடுவேல பத்தியா? அடி போடி, என்னே கூப்பிடலையா? எனக்கே தெரியாதடி, திடீர்னு நிச்சயத்தாட்ட மாத்திட்டாங்க. என்னதான் நீ சொல்ற? உன்கிட்ட சம்மதம் கேட்கலையா? சம்மதம் தானே, நல்லா கேட்டாங்களே. நான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்க அம்மா இருக்காங்க பாரு, எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி அனுப்பலாம்னு பாத்துட்டு இருக்காங்க. சரி, உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குல்ல, நீ வேற ஏண்டி அந்த ஆளு மூஞ்சி கூட சரியா நான் பார்க்கல. ஓஹோ, பார்க்காம தான் நிச்சயம் பண்ணியா? இப்பதானே புரியுது. மாப்பிள்ளை பார்த்தோன்னு உனக்கு வெக்க வந்துட்டு இருக்கும். அதான் மாப்பிள்ளை முகத்தை கூட சரியா பார்க்காம வந்திருப்ப. நீ வேற என்ன கட்டு பெத்தாதடி, ஏற்கனவே நான் வெறுப்புல இருக்கேன். ஏன் மாப்பிள்ளை மூஞ்சி பார்க்க முடியலண்ணா? சரி விடு, டைரக்டா கல்யாணத்திலே பாத்துக்கோ. எனக்கு இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. நான் எதிர்பார்த்தது வேற. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன் மாப்பிள்ளை படிக்கலையா? படிச்சிருக்காருல்ல. ஆமா, டாக்டரா. பாரா, ஸ்வேதா டாக்டர் வைஃப், கெத்தா இருக்குல்ல. அப்படின்னா உன்னை நல்லா பார்த்துப்பாரு. அப்புறம் என்ன, ஒரே ஜாலி தான். உன்னை கொல்ல போறேன். நானே என்ன பண்றதுன்னு தெரியாம மூச்சிட்டு இருக்கேன். நீ வேற என்னை வெறுப்பேத்தாத. நிச்சயமே பொண்ணு பார்க்க வந்தப்பே முடிச்சிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் சீக்கிரம் வச்சுட்டோம்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தாண்டி தோணுது. ஆனா அதுக்குள்ள நான் நினைச்சதை நடந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன். மெடிசன், நீங்க யாருன்னே தெரியல, ஆனா உங்களை பார்க்கணும்னு தோணுது. என்னங்க நீங்க இப்படி இருக்கீங்க? உங்க மேல எனக்கு ஒரு மரியாதையே வந்திருக்கு. ஏன்னா உங்க மொபைல் ஒரு பொண்ணுகிட்ட இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க இது வரைக்கும் கால் பண்ணவே இல்லை. மிஸ் ஆனப்ப என்கிட்ட பேசுனீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்க கால் பண்ணவே இல்லை. இதுல இருந்தே தெரியுது நீங்க பொண்ணுங்களை எப்படி மதிப்பீங்கன்னு. இதே வேற யாராவது இருந்தா பொண்ணுகிட்ட ஃபோன் இருக்குன்னு தெரிஞ்சா போதும், சும்மா கால் பண்ணி கால் வந்திருக்கா இல்லை மெசேஜ் வந்திருக்கா இல்லை அந்த நம்பர் வேணும் இந்த நம்பர் வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனா நீங்க அப்படியெல்லாம் எதுவும் பண்ணலை. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் உங்க மொபைலுக்கு ஒரு கால் கூட வரலை. ஏங்க, உங்களுக்கு யாரும் இல்லையா? மெடிசன், நீங்க வேற மாதிரி. இந்த காலத்துல இப்படி ஒருத்தரா? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உங்களை மாதிரி ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லை. ரியலி நீங்க சூப்பர். எனக்கு உங்களை பார்க்கணும். நீங்க எப்போ வருவீங்க? எங்க இருக்கீங்க? எப்போ வருவீங்க? நீங்க டாக்டர், இப்போ ஹாஸ்பிட்டல் இருப்பீங்களே. 1 வீக்ல வந்துடுவேன்னு சொன்னீங்க. இன்னும் 3 நாள் தான் இருக்கு. வந்துடுவீங்கல்ல? இப்போ எங்க இருக்கீங்க? சிங்காரி 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 நான் அங்க இருக்கேன். நானே தான். மச்சான், என்ன நீ எப்படி சரக்கடிக்க மாட்டேன்? நானே உன்னை கூட்டாலும் வர மாட்டேன். இப்ப என்ன நீ இப்படி நடந்துக்கிற? என்ன பார்த்து எப்படி சொல்லலாம்? என்ன சொன்னா? யாரு சொன்னா? என்னன்னு சொன்னா? சில்லனு காத்து, என் மூஞ்ச பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது? சில்லனு காத்தா யார் அது எனக்கு தெரியாம? மச்சான், சில்லனு காத்துன்னு சொல்லும் போதே உள்ளுக்குள்ள ஜிவ்வுன்னு இருக்குது இல்லடா? ஏன் சில்லனு காத்துடா? எனக்கு ஒண்ணு அப்படி இல்லையா மச்சான்? மச்சான், உனக்கு ஃபீல் பண்ண தெரியலடா? அவ என்னோட சில்லனு காத்து, அதான் எனக்கு மட்டும் அப்படி இருக்கு. ஆனா என்ன பார்த்து அந்த மாதிரி பேசிட்டாடா, என் மூஞ்ச பார்த்து பேசிட்டாடா. எவடா என்னடா சொன்னா? சொல்லடா. என் மூஞ்ச பார்த்து அந்த வார்த்தை சொல்லிட்டாடா. என்னால தாங்கிக்கவே முடியல. நான் அப்படிப்பட்ட பையனாடா? டேய், படுத்தாதடா, சொல்லி தொலைடா. யாரு என்னடா சொன்னா? அவதான்டா மச்சான். அவ கண்ணால என்ன கைது பண்ணிட்டாடா. ஆனா என்ன பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டா மச்சான்.
என்னால அதை ஏத்துக்கவே முடியல. டாய் செருப்பு பிஞ்சுக்கும். ஒன்னு சொல்ல இல்ல வாய மூடு. உன் கூட குடிக்க வந்த பாரு என் புத்திய செருப்பு கொண்டே அடிச்சுக்கணும். என்ன பார்த்து எப்படி மச்சான் அப்படி சொல்லலாம்? டேய் அரமன்ட்டு நான் போறேன்டா. உன்கிட்ட பேசுனா எனக்கு பைத்தியம் முடிச்சிடும். நான் மோசமானவனடா. எனக்கு கேவலமா ஒரு பார்வை பார்த்தா பாரு மச்சான். நான் அங்கேயே செத்துட்டேன்டா. என்ன அருவருப்பா பார்த்தா மச்சான் எனக்கு உயிரே போன மாதிரி இருந்தது. அடே என்னன்னு சொல்லி தொலைடா. உன் கூட குடிக்க வந்த பாரு எனக்கு யாருன போதெல்லாம் இறங்கி போயிடுச்சுடா. நீ என்ன சொல்ல வாழும் புரியல தலையும் புரியல. மச்சான் என்ன பார்த்து என் மூஞ்ச பார்த்து பொம்பளை பொறிக்கணும்னு சொல்லிட்டாடா. எவா அவ ஏன் மச்சான பொம்பளை பொறிக்கணும்னு சொன்னது? என்ன பார்த்தா அப்படியே மச்சான் தெரியுது. சில்லுன்னு காத்து நான் உனக்கு பொம்பளை பொறிக்காடி. என்ன பார்த்து எப்படி உனக்கு சொல்லணும்னு தோணுச்சு? அவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா ஏன் மச்சான பொம்பளை பொறிக்கணும்னு சொல்லுவா? வேண்டாம் மச்சான் அவளை உண்டுலன்னு ஆக்கிடணும். நீ வா. சில்லுன்னு காத்து நான் மோசமானவளாடி. பொம்பளை பொறிக்கலடி. நான் உன்னை தெரியாம தான் இடிச்சேன். ஆனா நீ நான் பிளான் பண்ணி இடிச்சுன்னு சொல்றேன். நான் அப்படிப்பட்ட பையன் இல்லடி. டே என்னடா வளர்ற? சில்லுன்னு காத்தா பேரு சொல்லடா. என் மச்சான பார்த்தா பொம்பளை பொறிக்க மாதிரியே தெரியுது. யாருன்னு சொல்றேன் மச்சான். சில்லுன்னு காத்து நான் உனக்கு பொறிக்காடி. பொறிக்கினா என்ன பண்ணுவான்னு தெரியுமா? என்ன பண்ணுவ நான் வந்து காட்டுறேன்டி. அதான்டா வாடா மச்சான் நேர்ல போய் பார்த்து பேசிட்டு வரலாம். ஆமா மச்சான் போலாம்டா. மச்சான் வீடு எங்கடா இருக்கு? தெரியலையா? தெரியலன்னா என்னடா? சரி வாடா கடைக்கு போலாம். நம்ம யாருன்னு காட்டாம விடக்கூடாது. வாடா மச்சான். சூப்பர் மச்சான் நீ தான்டா என் மச்சான். மச்சான் எனக்கு தூக்கம் வருது. நான் தூங்கி ஏச்சிட்டு வரட்டுமா? சரிடா மச்சான். சிங்காரிஸ் 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 சிங்காரிஸ்